ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேண்டியூக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் மினி பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹூக் 2.5 mm எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு யான் எடுத்திருக்கேன். நான் வந்து 4 ply யான் எடுத்திருக்கேன். செயின் 11 போட்டுக்கோங்க. 11 போட்டப்புறம் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அதே சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் சேம் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அகெயின் அதே சேம் ஸ்பேஸில் ஒன் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் சேம் அதே பேட்டர்ன் தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின். நமக்கு இப்போ எப்படி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேம் அதே பேட்டர்ன் தான். இப்போ நம்ம வந்து ஒரு செயின் ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸில் அந்த ஸ்கிப் பண்ண ஸ்பேஸில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அகெயின் ஒன் டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா செயின், அந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒன் டபுள் க்ரோஷே. அதே மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு செயின் ஸ்பேஸ் கிடச்சது இல்லையா, ஸோ அந்த இடத்துல இப்படி விட்டு இதே மாதிரி தான் நம்ம வந்து 22 லைன்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டு முடிச்சுட்டு யான் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து எட்ஜிங் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த எட்ஜிங்க்கு வந்து ஒயிட் கலர் யான் யூஸ் பண்ணுறேன். யானிங் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதே சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான். இப்போ நம்ம 10 செயின்ஸ் போட்டோம்னா ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த எட்ஜில் 2 சிங்கிள் க்ரோஷே, ஆல்ரெடி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இந்த எட்ஜில் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ
இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே ஈச் ஸ்பேஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் விட்டு 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி தான் போடணும். ஸோ இந்த சைடில் நமக்கு இப்போ வந்து 32 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கு. இப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து இந்த சைடில் ஆஃப் அண்ட் இந்த சைடில் இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்னெட்டிக் பட்டன்ஸை வந்து அதில் ஃபிட் பண்ண போகிறோம். யானை வந்து இந்த மாதிரி கார்னரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 15 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு ஸோ சேம் ஸ்பேஸில் அதே மாதிரி விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ பவுச் முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் வந்து 6 ப்ளை யானில் போட்டிருக்கேன். ஸோ சேம் தான், அதே லைன்ஸ் தான், பேட்டர்னும் அதே தான். ஸோ 6 ப்ளை யானில் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதில் நம்ம ஹெட்செட்லாம் கூட கொண்டு போய்க்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.